தூங்க வந்திருக்கேன். மணி அடி கண்ணன் வருவான். துணி எல்லாம் அயன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் துணியை எங்கிட்ட கொடுக்கணும், அம்மா துணியை அம்மா கிட்ட கொடுக்கணும், என் கணக்க தனி பேஜில் எழுதணும், அவ கணக்க தனி பேஜில் எழுதணும். 2 ஷர்ட் 2 பேண்ட். என்னப்பா அது? என் அண்ட்ராய்டுல ஃப்ரில் வச்சிருக்க? அது அம்மா உள்பா வரீங்க. உமா உமி முருகனா? ஒன்னு 2 3. ஐயா, என்னய்யா படிக்கிறீங்களா? இத்தனை வயசுக்கு மேல வீட்டுக்கு அனுப்ப போடுறேன். அது இல்ல, மீதி 2 துணி இருக்குதே, இதை யாருகிட்ட கொடுக்கறது? ரிட்டையர் ஆயிட்டு உத்தரத்தை பார்த்துட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கேன், என்கிட்ட கொடு. ஐயா, என்னப்பா அது விளையாட்டு? இல்லப்பா, உன் துணியை நீ வாங்கிட்ட, உமா துணியை அவ வாங்கிட்டா, மீதி 2 துணி இருக்கே, இதை யார் வாங்குவா? என்ன மாமா மீதி துணி? கான்வென்ட் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காளே உங்க குழந்தை பிரியா, அவ நேத்திக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்திருந்தா. அதை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவளுடைய யூனிஃபார்ம் நான் தோச்சுட்டேன், கோபி அயன் பண்ணிட்டான். ஆமா, இதுக்கான காசை எந்த பேஜில் எழுதணும், இந்த துணியை எந்த பீரோல வைக்கணும் முடிவு பண்ணிடலாமா? சரிப்பா, மறந்துட்டேன். எதப்பா மறந்துட்ட? துணியா இல்ல குழந்தையேவா? நீங்க 2 பேரும் சேர்ந்து உடைச்சு சம்பாதிச்சாதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை குடும்பத்தை நடத்த முடியும். இல்லைங்கல, நீங்க 2 பேரும் ஆபீஸுக்கு போறதால அந்த குழந்தைய பார்த்துக்க சரியான ஆள் இல்ல நீங்க நினைக்கிறீங்க. அதுவும் தப்பு இல்ல. அதுக்காக அந்த பிஞ்சு குழந்தைய ஹாஸ்டல்ல விட்டுருக்கீங்களே, தாய்ப்பசு ஏமாத்த கண்ணுக்குட்டி ரூபத்துல வெக்கோல் அடைச்சு வைப்பாங்க, பார்த்திருக்கேன். ஆனா கண்ணுக்குட்டி ஏமாத்துற 2 வெக்கோல் பசுவை நான் இப்பதானே பாக்குறேன். ஏ கண்ணா, மீதி ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமே, எங்களுக்கு ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வரோம். இந்த வீட்டுல கண்ணன் உமா 2 பேரும் வேலைக்கு போறாங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, 2 பேரும் செலவழிக்கிறாங்க. சரி, 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேக்குறீங்களா? எப்படி இருக்க முடியும்? 2 பேரும் வேலைக்கு போறாங்களே. என்ன இயல்? தலை குளிச்சிட்டேன், டிஃபன் செய்யணும். நல்ல விஷயம்தான். என்ன டிஃபன் செய்யறது? இட்லியா தோசையா? பொங்கல். அதுக்கு தொட்டுக்க சட்னியா சாம்பாரா? ஊறுகாய். எலுமிச்சங்காயா பூண்டு ஊறுகாயா? கடாரங்கா. நான் வெளியில கிளம்பணும், சட்டை எடுத்துட்டு வா. பச்சை சட்டையா கருப்பு சட்டையா? சிமெண்ட் கலர். உனக்கு பூ வாங்கிட்டு வரத்தான் போறேன். சந்தோஷம். என்ன பூ வேணும்? மல்லியா முல்லையா? கனகாம்பரம். பூ வாங்க போறேனே, என்னடா விசேஷம் கேக்குறது? என்னடா விசேஷம்? தப்பு என் பேர்ல தான். இன்னைக்கு ஆடி மாசம் 1 தேதி. ஊர்ல ஒருத்தனும் இந்த மாசம் பூரா வீடு மாத்த மாட்டான். என்ன மாதிரி அன்னாடங்காட்சி வீட்டு புரோக்கருக்கு இது கஷ்டமான மாசம். பாதி நாள் வயிற்றுல ஈர துணி. அதனாலதான் இன்னைக்காவது உனக்கு ஒரு முழம் பூ வாங்கிட்டு வரலான்னு போறேன். என்னங்க, வரும்போது 5 பைசாக்கு புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா? இந்த வீட்டுல புரோக்கர் பரமசிவம் பணத்துக்காக உழைக்கிறான், அவன் மனைவி பார்வதி அவனுக்காக உழைக்கிறான். இவங்க வாழ்க்கையில இனிப்பும் கசப்பும் அந்த 5 பைசா புளிப்பு மிட்டாயில தான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அடிதடி சண்டையில இறங்கிறாத. என் வீட்டுல குடித்து இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆனா வீட்டை காலி பண்ண மாட்டாங்கிறாங்க. அவனை காலோட இவனை காலோடன்னு சொல்லுவேன், ஆனா உடைச்சிடாத. உதாரணம் விடு. உதாரணம் என்ன சார்? அதான்டா ஊடு கட்டுறது. ஊடு கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க. அத சொல்லடா. ஊடு கட்டுறதுன்னா உன்னை கீசிடுவேன், உன்னை காசிடுவேன் அப்படின்னு குரல் கொடுக்கணும்டா. குரல் கொடுக்கறது தானே. அத்தனை ரொம்ப நல்லா கொடுப்பல. அப்ப குடா. அம்மா அங்க கொடுக்க சொன்ன இங்கே கொடு. என்னடா அது மொட்டை பைய மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கும்போது மீசிய முறுக்கி விட்டுருந்தேன். எங்கடா அது? நீ கொடுத்த அட்வான்ஸ் தான் நான் அத்தியே எடுத்தேன். எத்தைய
மீசைய முண்டா மொட்டையை அடிச்சுக்கிறது தானே போடா போய் குரல் கொடுறா ஒண்ணுதான் பாக்கி இருக்கு அதான் தண்டம் இனிமே அடி ஒரே குத்து ரத்தம் தான் வெளியே வாங்க வாங்க செட்டியார், எப்படி இருக்கீங்க? வீட்டுல செட்டியார் அம்மா நல்லா இருக்காங்களா? பொண்ணு ஸ்கூலுக்கு போதா? ஆமா, பையன் யாரு? பையனா? ஒரு பொட்ட குட்டி உன்ன பையன்ட்டு போறான். நில்லு. ஹலோ செட்டியார், பாகம் உண்டாரா? ஓ, உங்களை மாதிரி குடித்தனக்காரங்க இருக்கும்போது நான் எப்படி பாகம் உண்டேதி? தம்பிங்க வாடா, இந்த எழுத்து கடையில போய் 10 பைசாக்கு பொடி இருந்தா வேண்டாம். ரத்னமா பட்னமா கருப்பா வெள்ளையா? மூக்குக்குள்ள போடணும் ஏதோ ஒரு பொடிடா. துட்டு கொடு சாமி. எங்கிட்ட துட்டு இருந்தா உங்ககிட்ட கேட்பாரா? அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வாடா. பொடி வாங்க போறேன். அவன் ஒண்ணு பொடி வாங்க வரல. பின்ன எதுக்கு வந்திருக்கான்? வீடு காலி பண்ணணும். ஏன் சொந்த வீட்டுல தானே இருக்கீங்க, ஏன் காலி பண்ணணும்? நான் ஒண்ணும் காலி பண்ண வேண்டியது இல்ல, நீங்க காலி பண்ணணும். ஏன் வீடு வசதியா தானே இருக்கு, ஏன் காலி பண்ணணும்? இந்த வீட்டை நான் விற்க போறேன். அப்படியா? நீங்க வீட்டை விற்கிற போது சொல்லுங்க, யார் இந்த வீட்டை வாங்குறாங்களோ அவங்க கிட்ட நாங்க வாடகை கொடுத்தோம். என்ன செட்டியார், எப்ப வந்தீங்க? குட் மார்னிங் சார். ஏய் வின்சன், என்னடா இது லுங்கி கம்பல்லாம்? இவனை தெரியுமா? தெரியுமாவா? எங்க ஆபீஸ்ல பியூன் சார் இவன். இங்க எங்கடா வந்த? ஐயா இந்த வீட்டுக்கு வழி கேட்டாரு, கூட்டியாந்து விட்டேன். நான் வரேன் சார். என்னது என் வீட்டுக்கு நான் வழி கேட்டனா? அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க செட்டியார். நான் எதன்னு சொல்றது? சொல்ல நினைக்கிறத நல்லா தைரியமா சொல்லுங்க செட்டியார். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்க எதுக்காக அனாவசியமா கோர்ட்டு கேஸ் அடியாள் இதெல்லாம்? நான் ஒரே வார்த்தையில சொல்றேன், நீங்க வீட்டை காலி பண்ணணும். அவ்வளவுதானே? நானும் ஒரே வார்த்தையில சொல்றேன், முடியாது. முடியாதா? யோ, வீடு என்னதுயா? ஆனா வாடகை நாங்க என்ன கொடுக்குறோம்? ஆமா, பொல்லாத வாடகை கொடுக்குறேன். 26 ரூபா வாடகை 25 வருஷமா கொடுக்குறேன். ஏய்யா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு 2 குழந்தை பிறந்தது. ஒரு குழந்தைக்கு 1 ரூபாய்னு வாடகை வசதி இருந்தாலும் 28 ரூபா வந்திருக்குமே ஐயா. நினைச்சேன். எனக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே வீட்டுல ஒரு மெம்பர் ஜாஸ்தியா எடுத்து செட்டியாருக்கு 1 ரூபா வாடகையில ஒசத்தணும் அப்படி நான் நினைச்சேன். ஏன் வசத்துல? அந்த வருஷம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. கணக்குல இறப்புல 1 பிறப்புல 1 அக்கௌண்ட் டேலி ஆயிடுத்து. அதனாலதான் வாடகையை ஒசத்தல. ஆமா, நீ பெரிய ஹரிச்சந்திரன். ஏய்யா, உனக்கு 2வது குழந்தை மைதிலி பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன் வீட்டுல சாவே இல்லையே. அப்புறம் ஏய்யா நீ வாடகையை ஒசத்துல? அந்த வருஷம் உங்க அப்பா செத்து போயிட்டானே. உனக்கு ஏற்கனவே செலவெல்லாம் குறைஞ்சிருக்கும், பணம் எதுக்கு ஒரே இடத்துல போய் முடங்கணும், வேண்டான்னு விட்டுட்டேன் நான். யோ, நீ ஏன் வேலைக்கு போறது இல்லன்னு எனக்கு இப்ப புரியுதியா? சந்தோஷப்படுங்க செட்டியார், சந்தோஷப்படுங்க. சிட்டிசன்ஷிப் லா என்ன சொல்றது தெரியுமா? எந்த தேசத்து ஒரு குடிமகனாவது இன்னொரு தேசத்துல இடைவெளியே இல்லாம 14 வருஷம் தங்கினா அவன் தங்கின தேசத்து குடிமகன் ஆகலாமா. அந்த பிரஜா உரிமை சட்டப்படி பார்த்தா இந்த வீடு எந்து நீங்க வாடகையே கேட்க கூடாது. பாவம் போனா போறது, நீ 2 பொண்டாட்டிக்காரனாச்சேன்னு ஆளுக்கு 13 ரூபா வாடகை கொடுக்குறாங்க. சண்டாடா, சரிகாரா, மகா பாரு. சார், நீங்களாவது வீட்டை காலி பண்ணுங்க சார். அவருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. நான் இந்த வீட்டுல 25 வருஷமா இல்ல, 5 வருஷமா தான் இருக்கேன். ஆரம்பத்துல 150 ரூபாய் வாடகை கொடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்க கேட்டப்பெல்லாம் அதிகப்படுத்தி இப்ப 300 ரூபாய் கொடுக்குறோம். வாடகை தான் கூட்டிங்களே தவிர வசதி ஒண்ணும் செஞ்சு கொடுக்கல. சரி சரி விடு. செட்டியார், இப்ப வேணும்னு சொல்லுங்க, வாடகையை கூட்டி தரேன். ஆனா வீட்டை காலி பண்ண முடியாது. எனக்கு மவுண்ட் ரோட்ல ஆபீஸ், என் ஒய்ஃபுக்கு 1000 லைட்ல ஆபீஸ், எங்க குழந்தைய கான்வென்ட் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கிறோம். அதோட இந்த வீடு எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அப்படி பிடிவாதமா அந்த வீட்டை காலி பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னா காலி பண்ணிருவீங்களா? கோர்ட்ல சந்திப்போம். கோர்ட் தெரியாது, பாரிஸ் கார்னர். சார், பின்னால் இருக்கிற பரமசிவம் சார், பரமசிவம் 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 சார். ஐயோ, அவர் ஓய்வு எடுக்கும் போது தொல்லை பண்ண அவருக்கு பிடிக்காது. இப்ப நாங்க வீட்டை காலி பண்ணோம், அவ்வளவுதானே? ஆமாம்மா, எப்பமா காலி பண்றீங்க? புது வீடு கட்டி முடிச்ச உடனே காலி பண்ணிடுறோம். புது வீடு எந்த அளவுல இருக்குது? இப்பதானே காலி பண்ண சொல்லிருக்கீங்க, இனிமேதான் புது வீட்டுக்கு பணம் சேர்க்கணும். ஆட தேவுடா, இனி இந்த புரோக்கருக்கு பணம் கிடைச்சு நிலம் வாங்கி அதுல வீடு கட்டி இவங்க குடி போறது இந்த ஜென்மத்துல நடக்கிற காரியமா? வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். பரவாயில்ல, நான் இந்த பக்கத்துல இருக்கிற தண்டு மாரியம்மங்களோட தர்மகர்த்தா. கோவில கொஞ்சம் பெருசா கட்டணும். அதுவும் தவிர வர்ற ஆடி வெள்ளிக்கிழமைக்கு கோவில்ல உற்சவம் இருக்கு. ஏதோ தங்களால முடிஞ்ச நன்கொடை கொடுக்கணும். எங்கப்பா குடம்பா. உற்சவங்கிறீங்க, தரிசனங்கிறீங்க. வெயில்ல குழந்தை குட்டிகளோட கால்கடுக்க கியூல நின்னு அம்மன் கிட்ட போனாக்க குறுக்கு வழியா ஒரு கூட்டம், கேட்டாக்க சிறப்பு வழி, தலைக்கு 3 ரூபாய் டிக்கெட்டு,
பணம் கொடுத்துட்டா தனி தரிசனமா? அம்மனை வியாபார பொருளாக்கணும். அதுக்கு ஒரு கோயில், ஒரு தர்மகர்த்தா, அவரை சுத்தி ஒரு ஜால்ரா கூட்டம். நீ அம்மனை கொண்டு வந்து நடுரோட்ல வையா, நான் கூப்பிட்டு போறேன். நீ என்ன அவளுக்கு கட்டடம் கட்டுறது? ஏங்க நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுதா? இவர் இந்த தொகுதி எம்எல்ஏ. அப்படியே மூஞ்சி மறந்து போச்சு. அடிக்கடி பார்த்தா தானே ஞாபகம் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி தோச்ச வேட்டி தோச்ச சட்டையோட இந்த வீட்டுக்கு வந்து என் கைய காலை பிடிச்சு எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னார். இப்ப அவரை நல்லா கவனிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ஜரிகை வேட்டி, சில்கு ஜிப்பா, மைனர் செயின், உடம்பு கூட நல்லா உப்பித்தான் இருக்கு. உங்க எம்எல்ஏ என்ன ஒண்ணு ஓட்டு கேட்க வருவார், இல்ல துட்டு கேட்க வருவாரா? பாருங்க, நீங்க இந்த மாதிரி பேசுறது எங்க தொண்டர்களுக்கான தெரிஞ்சது, கொதிச்சு எழுந்துருவாங்க. அம்மா அம்மா, என்னம்மா மைத்லி? அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துன்னு போயிட்டா. நீ என்னடி சொல்ற? ஊர் பெரிய மனுஷரை எடுத்துறிஞ்சு பேசிட்டாராம். ஐயோ, நான் ஒரு சும்மா விட போறதில்ல. கீழ்கோர்ட்டு முடியலன்னா மேல் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு முடியலன்னா சுப்ரீம் கோர்ட்டு. சார் ஒரு நிமிஷம். என்னையா ஒரு நிமிஷம்? என்ன ஒரு நிமிஷம்? இந்த காக்கி பேண்ட் காக்கி சட்டையை போட்டுட்டா யாரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வந்துடுறதா? நீ கமிஷனர் லைன்ல போடியா? சார் கமிஷனர்லாம் இருக்கு. நியாயம் கேட்கலாங்க. யாரோ ஒரு எம்எல்ஏ சட்டைக்கு மேல முழங்காலுக்கு கீழே நீளமா துண்டு போட்டு இருந்தா அவன் சொல்றபடியெல்லாம் நீங்க ஆடுறதா? அவரா உங்களுக்கு சம்பளம் தரார்? நாங்க கொடுக்குற வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்க நீங்க. மிஸ்டர் பிரபு, நீங்க எந்த காரணத்துக்காக எனக்கு கூட்டு வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கணும். நெத்தி வேர்வை நிலத்துல விட சம்பாதிச்ச துட்டுல வாங்கின சட்டையா இது? எப்படி கிழிஞ்சது விசாரிச்சியா? 55 வருஷமா சொட்டு சுட்டா சேர்த்த ரத்தம் இது எப்படி வெளியில வந்தது விசாரிச்சியா? அக்கார்டிங் டு இந்தியன் பீனல் கோட். நீ ஃபேன போடு, நீ கமிஷன் லைன்ல போடு. சார் உங்களை சாதாரண விசாரிக்கலாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னையா விசாரிக்க கூப்பிட்டு வந்தது? சண்டை போட்டது 2 பேரு. ஒருத்தன் தான், இன்னொருத்தரங்க அவர் எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏ ஆக்கினது நாங்கயா, பப்ளிக். யூ ஆர் பப்ளிக் சர்வன்ட், நாட் எம்எல்ஏ சர்வன்ட். ஓகே, நீ ஃபேன போடு, நீ கமிஷன் லைன்ல போடு. நீங்க யாருன்னு தெரியலையே. எல்லா வெயிட்டிங் சிட்டிசன். இது இருக்காரே காந்தி, அவர் வாங்கி கொடுத்த சுதந்திர இந்தியால சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு பிரஜை. நாட்ட எம்எல்ஏ, நாட்ட எம்பி, நாட்ட எம்எல்சி, நாட்ட மினிஸ்டர். ஓகே, நீ ஃபேன போடு, நீ கமிஷன் லைன்ல போடு. கோயிலுக்கு நண்பரை கேட்க வந்தவங்கிட்ட விருப்பப்பட்டா பணம் கொடுக்கணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். நீங்க எப்படி அந்த கூட்டத்தை பணம் முழுங்குற கூட்டம்னு சொல்லலாம்? பணம் முழுங்குற கூட்டம் சொல்றது ஜீவாதார உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவர் பணம் முழுங்கலன்னா முழுங்கன்னு சொல்லுங்க, இல்லன்னா அவரை கூட்டு நீங்க என்கொயரி நடத்துங்க. என்ன கூட்டிங் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டீங்க நீங்க? என்ன 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 இதெல்லாம்? பயந்து போயிட்டிய? எந்த தேச தலைவனுடைய இவ விட்டு வச்சிருக்கா? எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கா. இன்னைக்கு லட்சுமிமா, இவர்தான் உங்க புருஷனா? இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? எங்க வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் இவங்கதான் சமையல். உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க. கூட்டிட்டு போங்கம்மா. நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கேல, நான் இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி, நான் ஜீப்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஜீப்லயா? ஆமா சார், உங்களுக்கு வேணுங்கிற போது ஜீப்ல கூட்டு வருவேன், வேணாங்கிற போது நாங்க நடந்து போனோமா. டிரைவர் ஜீப் எடுப்பா. அவர் உங்ககிட்ட தப்பா ஏதாவது பேசியிருந்தா எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. உங்களுக்காக முதல் முறையா அவரை மன்னிக்கிறேன். முடிஞ்சா அவர் வாயை பூட்டி வைங்க, முடியலன்னா அவரே பூட்டி வைங்க. அந்த ஃபேனை போடுப்பா. அவ எம் பொண்ணு, நான் சொல்றபடிதான் அவ கேட்கணும். கிடையவே கிடையாது, நான் சொல்றபடிதான் அவ கேட்கணும். ஏன்னா 10 மாசம் சுமந்து பெற்றது நான். அதை தவிர வேற உருப்படியா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவன் எங்களுக்கு ஒரு கர்ப்ப பைய கொடுத்திருந்தான்னா நாங்களும் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்க மாட்டோமா? ஆபீஸ்ல மெட்டர்னிட்டி லீவ் அது கிடைச்சிருக்கும். ஆமா, பிரசவ வேதனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிஷம். இப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? அப்பா, வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் தீபாவளி வருது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ பட்டாசு வெடிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? ஆமா, பொட்ட பசங்க பட்டாசு வெடிக்கணும், கை கால ஒடிச்சுக்கணும், நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடணும். குழந்தைக்கு மத்தாப்பு தான் வாங்கணும். பட்டாசு தான் வாங்கணும்? கிடையாது, மத்தாப்பு தான் வாங்குவேன். ஊசி வெடி, குருவி வெடி, லெஸ்ஸு வெடி தான் வாங்க போறேன். பச்சை மத்தாப்பு, சேப்பு மத்தாப்பு, பூ மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு தான் வாங்க போறேன். சைலன்ஸ். முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேக்குறீங்களா? காலையில ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். குழந்தையை தீபாவளிக்கு வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். வேண்டாம் தாத்தா, நான் தீபாவளி இங்கேயே கொண்டாடிக்கிறேன், அங்க வந்தா எனக்கு போர் அடிக்கும்னு சொல்லிடுச்சு. குழந்தை வெடிச்சது பட்டாசா இல்ல புஸ்வானமா? கண்ணுக்குட்டி தாய் பசுட்ட பால் குடிக்கிறதே கொஞ்ச நாள் தான். முதல்ல குழந்தைய கைய கால பிடிச்சி தீபாவளிக்கு கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பட்டாசு வாங்கலாமா மத்தாப்பு வாங்கலாமான்னு யோசிக்கலாம். என்னையா நல்ல நாளதுமா வீட்டுல ஒரே சத்தம்? பண்ண மாதிரி கிழமைகள்லாம் இன்னைக்கு தலைக்கு தலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த நாடே உருப்படாம போயிட்டு இருக்கு. நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு மேற்துண்டு.
காரணா காசுக்கு லாய்க்கு பரமசிவம் வாங்க சார். வர வர பெரிய மனுஷனுக்கு நாட்டுல மதிப்பே நான் போயிட்டு பார்வதி, ஒரே அலைச்சல், தலைவலிக்குது. சூடா ஒரு டம்ளர் ரசம் வேணும். அத்தான், நாளைக்கு தீபாவளி தெரியும் இன்னும் உங்களுக்கு வேட்டி துண்டும் அக்காவுக்கு புடவையும் ரவிக்கும் வாங்கல. தெரியும் சாயங்காலம் வரப்ப வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க. தெரியும் இன்னும் நீங்க வாங்கிட்டு வரல. தெரியும். அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் தெரியல. அத்தான், கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு என் கையில பணம் இருக்கு. கல்யாணமான முதல் தீபாவளிக்கு தான் மச்சான் அத்தானுக்கு வேஷ்டியும் அக்காவுக்கு புடவையும் வாங்கி தரது வழக்கம். நான் சீதனமா தரல, கடனா தரேன். கடன் உறவை கெடுக்கும். அத்தான், ஆனாலும் உங்களுக்கு வரட்டு பிடிவாதம் அதிகம். ஏதோ இன்னி தேதியில அதாவது இருக்கே. மச்சான் தானமா கொடுத்தாலும் வேணாம், கடனா கொடுத்தாலும் வேணாம். ஓகே, நான் இப்போ உங்க மச்சான் இல்ல, கஸ்டமர். இந்தாப்பா புரோக்கர் பரமசிவம். இன்னும் 2 மாசத்துல எங்க அம்மா மெட்ராஸ் கூட்டு வர போறேன். எனக்கு 200 ரூபா வாடகையில ஒரு நல்ல வீடு வேணும். இந்த உன் 1/2 மாச புரோக்கர் கமிஷன் 100 ரூபா. இப்படி ஐயா, அவருக்கு தீபாவளிக்காக 2 நாள் லீவு. வேலைக்கு போக மாட்டார். தயவு செஞ்சு தீபாவளி கழிச்சு வரீங்களா? காட், இப்படி இருந்தா சத்தியமா நீங்க 2 நாளைக்கு தீபாவளி கொண்டாட போறது இல்ல. இப்போ உங்க அக்கா என்ன விட்டு கொடுக்காம நீ கொடுத்த பணத்தை வேணாம்னு சொன்னாலே, அதுவே நாங்க தீபாவளி ஆயுசு பூரா சந்தோஷமா கொண்டாடினதுக்கு சமம். தலைவலிக்குது, ரசம் வேணும்னு சொன்னீங்களே, மிளகு ரசமா தக்காளி ரசமா? ஜீரக ரசம். பிகாம் எங்க போற? தற்கொலை பண்ணிக்க. தற்கொலை பண்ணிக்கவா? உள்ளேயே உத்தரத்துல தொங்க வேண்டிதானே? பாடி எடுத்துன்னு வர செலவாவது மிச்சமாகும். நீங்க என்ன சார் செக் போஸ்ட்ல இருக்கிற சென்ட்ரியா? போற வரவங்களை சோதனை பண்ணி தான் அனுப்பணுமா? என்னண்ணா, காபி சாப்பிட்டேல? ஆண்டி ரொம்ப டயர்டா வர. நிறைய வீட்டுல தீபாவளி பட்சணம் பண்ண வேண்டி இருந்ததோ. காசை கரியாக்கணும், அதுக்கு ஒரு பண்டிகை. என்ன கேட்டா நரகாசுரம் செத்த தினத்தை பட்டாசு வெடிச்சு பண்டிகையா கொண்டாடுறதை விட எள்ளுருண்டை பண்ணி தெவசம் பண்ணாதான் அந்த நாடு உருப்படும். கவலைப்படாத, அதுக்கும் உன்னதான் சமைக்க கூடுவா.